அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது திருமறை தோற்றுவாய் என்று சொல்லப்படுகின்ற திருமறை குர்ஆனில் முதல் அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கின்ற சூரத்துல் ஃபாத்திஹா, அதாவது அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரையை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இது பாகம் 36, வசீலா தேடுவது தவறா என்பதை பற்றி இந்த காணொளியில் சில விளக்கங்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இவைகளை நடுநிலையாக தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்களாக செவியுற்று பயனடையும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு காணொளிக்குள் செல்வோம் இன்ஷா அல்லாஹ். அடக்கம் செய்யப்பட்ட நல்லடியார்களிடம் எதையும் கேட்கக்கூடாது என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகளை முன்வைத்தாலும் அவற்றுக்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்ல முடியாதவர்கள் பொருத்தமில்லாத சில வாதங்கள் மூலம் தமது நிலையை நியாயப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நியாயங்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும். அதாவது அல்லாஹ் திருமறை குர்ஆனில், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள், மேலும் அவன் அளவில் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள், மேலும் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்யுங்கள் என்று 5வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இதை முன்வைத்து அல்லாஹ்வே வசீலா தேடுமாறு கட்டளையிடும் காரணத்தினால் தான் இந்த வசனத்தில் அல்லாஹ்வே வசீலா தேடுமாறு கட்டளையிடும் காரணத்தினால்தான் நாங்கள் அவுலியாக்களிடம் வசீலா தேடுகிறோம் என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். கபரு வழிபாடு செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், மாபெரும் குற்றமாக திருமறை குர்ஆன் கூறக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை சுன்னத்து வல் ஜமாத் என்று பிரகடனப்படுத்தி கொண்டு சுன்னத்திற்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஜிப்பாவையும் தலப்பாவையும் பார்த்துவிட்டு அவர்கள் சொல்லக்கூடியதை அப்படியே கேட்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அதில் அவர்கள் கூறக்கூடிய யாரே அந்த ஜிப்பா தலப்பா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அறியாத மூடர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டால், அல்லாவே இந்த வசனத்தில் வசீலா தேடுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அதனால தான் நாங்கள் அவுலியாக்கள் மூலமாக வசீலா தேடுறோம். அல்லாஹுவே வசீலா தேடுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கும் போது அதை எவரும் மறுக்க முடியாது, மறுக்கவும் கூடாது என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே வசீலா என்பது என்னவென்பதில் இவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதே நமது வாதமாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். வசீலா என்பதன் பொருள் ஒரு துணை சாதனம். அதாவது கடலில் பயணம் செய்ய உதவும் கப்பல் வசீலா என்று சொல்லலாம். மேலே ஏறுவதற்கு உதவும் ஏணி கூட அதற்கான ஒரு வசீலா என்று சொல்லலாம். அல்லாஹுவின் பால் வசீலாவை தேடுங்கள் என்று அல்லாஹ் கூறுவதன் பொருள் என்னவென்றால், அல்லாஹுவின் பால் நெருங்குவதற்கான சாதனங்களை, வழிமுறைகளை தேடிக்கொள்ளுங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். அல்லாஹ்வின் பால் நெருங்குவதற்கான சாதனமாக தொழுகை, பொறுமை, இன்னும் பிற வணக்கங்கள் தான் குர்ஆனில் கூறப்பட்டுள்ளனவே தவிர ஒரு நபர் மூலம் அல்லாஹ்வை நெருங்கலாம் என்று எந்த ஒரு இடத்திலும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வால் கூறப்படவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படி எதுவும் சொல்லலை.
வசீலா என்பதற்கு இடைத்தரகர் என்ற பொருளும் கிடையாது. சுன்னத்துல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய மதகுருமார்கள் என்ன சொல்கிறாங்க? வசீலா என்பதற்கு இடைத்தரகர் என்ற பொருள். அப்போ ஒரு தரகரை நம்ம தேடிக்கொள்ளணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். வசீலா என்பதற்கு இடைத்தரகர் என்ற பொருளும் கிடையாது, அப்படி எந்த ஒரு கருத்தும் இல்லை. அல்லாஹ் இது முழுக்க முழுக்க பிற மதத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு செயல் இல்லையா? பிற மதத்தவர்கள் தங்களுடைய இறைவனை நம்பக்கூடியவர்களை அவர்கள் வழிபடும் போது அவங்க நேரடியாக வழிபட முடியாது. அங்கே போய் என்ன பண்ணுவாங்க? அதில் ஒருத்தவர் நிற்பார், அவருக்கு காணிக்கைகள்லாம் கொடுத்து அவர் தான் கடவுள்கிட்ட முறையிடுவார். அவருக்கு பேர் தான் இடைத்தரகர் என்பது. அப்படிப்பட்ட ஒரு தரகரை தான் இவர்கள் அவுலியாக்கள் என்று கூறுகிறார்கள். அல்லாவிடம் நாம் எதையும் கேட்பது என்றால் அவனுக்காக எதையும் செய்யாமல் கேட்கக்கூடாது. அவனது கட்டளைகளை நிறைவேற்றிவிட்டு அவனுக்காக ஒரு வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு தான் அவனிடம் நாம் கேட்க வேண்டும். நாம் கேட்பதற்கு அந்த நல்லறத்தை வசீலாவாக ஆக்கி கொள்ளலாம் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. இதுதான் மேற்கூறப்பட்ட அந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற கருத்தே அன்றி நல்லடியார்களின் சமாதிகளை கட்டி அழுகுங்கள் என்பது அதன் பொருள் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அல்லாஹுவை அஞ்சக்கூடிய மக்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட முஸ்லீம்களே, அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேளுங்கள். மார்க்கத்திற்காக, அதாவது தங்களுடைய வயிற்று பிளப்பிருப்புக்காக, தங்களுடைய வயிறுகளை நெருக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை விட்டும் வழிகெடுக்கக்கூடிய இந்த மதகுருமார்களை நம்பாதீர்கள். மேலும் இந்த செய்தியை பற்றி இன்னும் உறுதியாக நாம் அறிந்து கொள்ள இந்த வசனத்திலே ஆதாரம் உள்ளது. எப்படி என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முதல்ல சொன்ன வசனம் தான் நம்பியால், முதல்ல சொல்லப்பட்ட வசனம் தான். அதில் நம்பிக்கையாளர்களே என்று அந்த வசனம் துவங்குகிறது. இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபித்தோழர்கள் மற்றும் யுக முடிவு நாள் வரை இருக்கின்ற முஸ்லீம்கள் அனைவரும் அடங்குவார்கள். யாரே? எப்படி? நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் அழைத்து அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறான். அந்த நம்பிக்கையாளர்கள் யார்? முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றிய நபி தோழர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த யுக முடிவு நாள் வரை யாரெல்லாம் தங்களை மூமின்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லி அல்லாஹ்வை நம்பிய மக்களாக இருப்பார்களோ அவர்கள் அனைவருமே அந்த மூமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே என்று அழைக்கக்கூடிய அந்த அழைப்பிற்கு சொந்தக்காரர்கள் அனைவரும் அதில் அடங்குவார்கள். மூமின்கள் அனைவருக்கும் இந்த வசனத்தில் 3 கட்டளைகள் அல்லாஹ் பிறப்பித்திருக்கிறான். முதல் கட்டளை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதுதான். இந்த கட்டளை நமக்கு மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த கட்டளையின்படி இறைவனை அஞ்சியாக வேண்டும், அஞ்சினார்கள், அதில் சந்தேகமே இல்லை. இரண்டாவது கட்டளை அல்லாஹ்வின் பால் வசீலா தேடுங்கள் என்பது. இந்த கட்டளையும் எல்லா முஸ்லீம்களுக்கும் உரிய ஒன்றுதான். வசீலா என்பதற்கு நல்லறங்கள் என்று பொருள் கொண்டால் நல்லறங்கள் செய்யுங்கள் என்ற கட்டளையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட சிறப்பாக நிறைவேற்றியுள்ளதால் அவர்களுக்கும் இது பொருந்தி போகிறது. வசீலா என்பது நல்லடியார்களை பிடித்து கொள்வது என்று பொருள் கொண்டால் அந்த கட்டளை நபிகள் நாயகத்துக்கும் இன்னும் பல நல்லடியார்களுக்கும் பொருந்தாமல் போய்விடும். அதாவது முகமதே, அல்லாஹுவின் பால் வசீலாவை தேடுங்கள், அதாவது ஒரு நல்லடியாரை தேடுங்கள் என்று பொருள் கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நல்லடியாரை வசீலாவாக ஆக்கினார்கள்? அதாவது இவங்க சொல்ல வாதப்படி எந்த பெரியாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வசீலாவை ஆக்கினார்கள் என்ற கேள்விக்கு யார் இந்த வாதத்தை முன்வைக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இவர்கள் எந்த மகானிடம் வசீலா தேடுகிறார்களோ அந்த மகான்களுக்கு கூட இந்த கட்டளை உள்ளது. இருக்குதா இல்லையா? அவங்களுக்கு தானே அது அடங்கும். மகான் என்று சொன்னால் இவங்களுடைய பேச்சுப்படி அவங்க நல்லடியார்கள். அப்போ நல்லடியார்களை கூப்பிட்டு தானே அல்ல அந்த கட்டளையை பிறப்பிக்கிறான். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். யாரையும் இவர்கள் வசீலாவாக்கவில்லை என்றால் இந்த கட்டளை அவர்கள் மீறிவிட்டார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே வசீலாவுக்கு இடைத்தரகர் என்று பொருள் கொள்வது இது மார்க்கம் அறியாத மூடர்களுடைய உளறலாகத்தான் இருக்குமே தவிர அதற்கு எந்த ஒரு அர்த்தமும் சான்றும் இருக்காது. நாம் ஒரு மனிதரிடம் உதவி தேடி போகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நான் உங்களின் கட்டளை எல்லாம் நிறைவேற்றி வருகிறேனே, அதாவது நீங்கள் எனக்கு இட்ட கட்டளைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி வருகிறேனே, எனக்காக உதவக்கூடாதா என்று கேட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது இல்லையா? அதாவது இப்ராஹிம் என்ற ஒரு மனிதர் உங்கள் சொல்லை கேட்டு நடந்ததால் எனக்கு உதவுங்கள் என்று கேட்டால் நம்மை பைத்தியக்காரனாகத்தான் அவர் கருதுவார். உதாரணத்துக்கு ஒரு மனிதரை குறிப்பிட்டு என்ன, அவர் உங்கள் சொல்ல கேட்டு நடந்ததுனால நீங்கள் எனக்கு உதவுங்கள்னு சொல்லி யாருக்கிட்டையும் இந்த உலகத்தில் போய் கேட்போமா? அதுக்கு உரிமைப்படுத்தவர் அவர். ஏன்? அவருக்கு வேலை செஞ்சு அவர் சொன்ன வேலைகள் எல்லாம் முழுமையாக செய்து முடித்தவர் அவர். அதனால் நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் நான் செய்து முடிச்சிட்டேன், எனக்கு உதவுங்கன்னு கேட்கலாம். என்ன, யாரோ ஒருவர் எனக்கு தெரியாத ஒருத்தர் அவருடைய பேரை சொல்லி உங்களுடைய அலுவலகத்தில் உங்களிடத்தில் உங்களுடைய சொன்ன வேலையெல்லாம் செய்து விட்டார் அவர், அதனால் அவருக்காக எனக்கு உதவுங்கன்னு கேட்டால் அது எப்படி நியாயம்? இந்த உலகத்தில் யாராவது ஒத்துக்குமா? இப்ராஹிம் என் சொல்லை கேட்டு நடந்தால் அவருக்கு நான் உதவுவேன். அவர் நல்லவராக இருந்ததற்காக உனக்கு ஏன் நான் உதவ வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்போமா மாட்டோமா? இன்னார் பொருட்டால் என்று இவர்கள் கேட்பதும் இது போன்ற ஒரு உளறலாகவே தான் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இது அறிவார்ந்த ஒரு அறிவார்ந்த ஒரு செயல் கிடையாது, அறிவுபூர்வமான ஒரு வாதம் கிடையாது. இது முழுக்க முழுக்க மூடத்தனமான முட்டாள்தனமான ஒரு வாதம். நபிகள் நாயகத்துக்காக எனக்கு இதை தா என்று அல்லாவிடம் கேட்டால் அல்லாவுக்கு கோபம் வராதா? நபிகள் நாயகத்துக்காக உனக்கு ஏன் தர வேண்டும், நீ எனக்கு என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்க மாட்டானா? என்ன, அப்போ நமக்கு உள்ள அறிவு கூட அல்லாவுக்கு இருக்குன்னு நினச்சி பார்க்க மாட்டீங்களா? அவன் அதுக்கு மேலே மேலே அவனுக்கு உதாரணம் கூற முடியாது. இப்படி கூட சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கிறேன். ஒருவர் நல்லவராக இருப்பதை சுட்டி காட்டி இன்னொருவர் உதவி கேட்பதை விட கோமாளித்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. நம்மிடம் அப்படி யாரேனும் கேட்டால் நமக்கு கோபம் வருகிறது இல்லையா? ஆனால் அனைத்தையும் அறிந்த அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடம் இப்படி கோமாளித்தனமாக கேள்வி கேட்டால் அவனுக்கு கோபம் வருமா வராதா என்றும் இந்த கோமாளித்தனத்தை அல்லாஹ் விரும்புவான் என்றும் நம்புகிறார்களே, இதைவிட அல்லாவின் கண்ணியத்தை குறைக்கும் வேறு ஒரு செயல் ஏதாவது இருக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் கற்ற நபி தோழர்கள் நபிகள் நாயகத்தின் கபரில் போய் வசீலா தேடவில்லை. நபிகள் நாயகத்தின் பொருட்டால் இறைவனிடம் துவா செய்யவில்லை. எனவே வசீலா தேடுங்கள் என்ற இறைவனின் கட்டளையை சரியான முறையில் விளங்கி கொண்டால் இது போன்ற வாதங்களை முன்வைக்க மாட்டார்கள். இது ஒரு அறியாமையின் உச்சக்கட்டம். இது அல்லாஹ்வின் கண்ணியத்தை குறைக்கும் செயல் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே மார்க்கம் அறியாமல், அதாவது மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலிருந்து இவர்கள் கற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடமிருந்து
அவர்களுடைய பொன்மொழியிலிருந்து இந்த சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவில்லை. இவர்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் தமிழ்நாடு உலமா சபை என்று சொல்லக்கூடிய அதில் அங்கம் வகிக்கின்ற அனைவருமே இவர்களுக்கு வேதம் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் அல்ல, இவர்களுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்ல. அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் இதை நான் இப்படி குறிப்பிடுகிறேன் என்றால், இவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் குர்ஆன் ஹதீஸில் உள்ள ஆதாரங்களை முன்வைத்து பேச வேண்டும். இவர்களுடைய வாதங்களுக்கு முழுக்க 100% குர்ஆனும் நபிமொழிகளும் எதிராக இருக்கிறது. அப்ப இவர்கள் யார்? இவர்களுடைய வேதம் எது? இவர்களுடைய தூதர் யார் என்பதை சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் அவர்களை நோக்கி கேள்வி கேளுங்கள். அவர்கள் அதற்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை தந்துவிட்டால் தாராளமாக பின்பற்றுவார்கள். அப்படி அந்த நடைமுறை குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்டதாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சொர்க்கம் போகலாம். அது அல்லாமல் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இவர்களுடைய முன்னோர்கள், அதாவது மூடர்கள், குர்ஆனை பற்றி படித்தபடி இல்லாமல் ஹதீஸ்களை பற்றி எந்த ஒரு ஞானமும் இல்லாமல் யார் யார் எதை சொன்னாலும் அதெல்லாம் மார்க்கம் என்று எழுதி வைத்துக்கொண்டு அவைகளை பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய இவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. அது நேர்வழி அல்ல என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்தவர்களாக மூமின்களாக நாம் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல கோரிக்கையை உங்கள் முன்வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி.